ஸோ கைஸ், நீங்கள் எல்லோரும் லியோ படத்தோட டைட்டில் ரிவ்யூ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து வர ஸ்வாடை நான் எப்படி செஞ்சேங்கிறத தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோட எண்டில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனல் யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சுட்டு நிம்மதியாக நம்ம வீடியோ உட்காந்து பாருங்கள். எப்பயும் போல் எல்லா ப்ராப்புக்கும் டெம்ப்ளேட் ரெடி பண்ணுற மாதிரி ஸ்வாடுக்கும் டெம்ப்ளேட்டை போட்டு விடுவோம். நீங்கள் கார்ட்போர்ட்லேயே டேரெக்டாக வரைஞ்சி ரெடி பண்ணிக்கலாம். என்ன மாதிரி தனியாக பேப்பரில் வரைஞ்சி கார்ட்போர்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வெட்டணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இந்த டெம்ப்ளேட் அப்படியே கார்ட்போர்ட் மேலே ட்ரேஸ் பண்ணி அதை தனியாக வெட்டி எடுத்துக்கலாம். அடுத்து என்னென்னா, இப்போ நம்ம வெட்டின சைஸை விட கொஞ்சம் சின்ன சைஸாக வெட்ட போகிறோம். ஏன்னா இப்போ அதான் வந்து கத்தியோட பேஸாக இருக்க போகுது. வெட்டின இந்த சின்ன பீஸோட சின்னதாக 2 பீஸை அதுக்கு மேலே ஓட்ட போகிறோம். அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஒரே பக்கம் இல்லை. அதுக்கப்புறம் அதை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு ஃபுல்லாக ஃபெவிக்விக்கை ஊற்றி விட்டேன். ஃபெவிக்விக் ஊற்றுறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தின்னான கார்ட்போர்ட் எடுத்து இந்த மாதிரி கர்வ் பண்ணி ஒட்ட போகிறோம். ரெண்டு சைடு ஒட்டினதுக்கப்புறம் 2 கார்ட்போர்டையும் ஜாயின் பண்ணிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ஷார்ப்பான எட்ஜு கிடைக்கும். அடுத்து இந்த கார்ட்போர்டோட கேப்லாம் ஹைட் பண்ணுறதுக்கு நம்ம திக்கான சார்ட் பேப்பரை யூஸ் பண்ண போகிறோம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிரேப் போர்டுன்னு சொல்கிறாங்க. இது கிடைக்கலனா நீங்கள் சார்ட் பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கத்தியை ரெடி பண்ணிட்டோம். அடுத்து கத்தியோட ஹேண்டில் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் கார்ட்போர்டு தான் யூஸ் பண்ணேன். இப்போ இந்த கார்ட்போர்டு ரெண்டுத்தையும் ஒரு டியூப் மாதிரி சுருட்ட போகிறோம். அதுக்கு உள்ள ஒரு பெண்ணை வச்சு நல்லா ஃபெவிக்காலை ஊற்றி கொஞ்ச நேரம் காய விட்டால் நல்லா ஹார்டாயிரும். இப்போ இந்த கார்ட்போர்ட் டியூப்பில் ஒரு போதுமான அளவு கேப் வெட்டி அதில் கத்தியை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அடுத்து ஸ்வாடில் இருக்க டிசைன் எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். இதெல்லாம் எப்படி பண்ணங்கிற எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்களே பார்த்து புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
ஓகே, இப்போ இந்த 2 கார்ட்போர்ட் பீஸையும் கத்தியோட 2 சைட்லேயும் ஒட்டி விட்டுறலாம். அதுக்கு மேலே நாம் இப்போ ஒயிட் பேப்பரை ஒட்டி ஃபினிஷிங் பண்ண போகிறோம். அடுத்து ஃபோம் ஷீட்டை ஸ்ட்ரைப்பாக வெட்டி ஹேண்டிலுக்கு க்ரிப்பாக ஒட்ட போகிறோம். வணக்கம்டா மாப்பிள்ள, மொட்டை மாடியிலேருந்து. இப்போ நம்ம கத்தியை வெயிலில் வச்சு ஸ்ப்ரே பெயிண்ட் அடிக்க போகிறோம். நீங்கள் நார்மலாக சில்வர் அக்ரிலிக் பெயிண்ட்டை யூஸ் பண்ணலாம். நான் ஒரு நல்ல ஃபினிஷிங்காக ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ பளபளன்னு இருக்குன்னு. இப்போ ஹேண்டில் ஃபுல்லாக நான் பிளாக் கலர் பெயிண்ட் அடிக்கலான்னு இருக்கேன். நான் அந்த ப்ரோமோவில் பார்த்த வரைக்கும் என் கண்ணுக்கு அது பிளாக்காக தான் தெரிஞ்சிச்சு. சில பேர் ப்ரௌனுன்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு அது லைட் ரிஃப்ளெக்ஷன்னால தான் அது ப்ரௌன் கலரில் தெரியுது, வேறு ஒன்றும் இல்லை. லாஸ்ட்டாக ப்ராப் வீடியோ போட்டு ஒரு 7-8 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா பண்ணுற ப்ராப் பார்த்திங்கன்னா இது தான். அதனால் இதை நான் என்ஜாய் பண்ணி செஞ்சேன். அடுத்தடுத்து என்ன ப்ராப் பண்ணலான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஐடியாஸை சொல்லுங்கள் கைஸ். ஸோ நம்ம ஸ்வாடை பெயிண்ட் அடித்து முடித்தாச்சு. இப்போ இந்த ஸ்வாட் பார்த்திங்கன்னா ரொம்ப பார்க்க புதுசாக இருக்குது. அதனால் இந்த சில்வர் ஏரியாவில் லைட்டாக பிளாக் கலர் பெயிண்ட் வச்சு டேமேஜான எஃபெக்டை தர போகிறோம். சாக்லேட்டை டேரெக்டாக கத்தி மேலே ஊற்ற முடியாதுல்ல, அதனால் அதுக்கு மேலே பிளாஸ்டிக் ரேப்பை சுற்றி விட்டேன். நம்மக்கிட்ட சாக்லேட்டுக்குள்ளே கத்தியை டிப் பண்ணுற அளவுக்குலாம் பட்ஜெட் இல்லை. அதனால தான் இந்த ஹெர்ஷி சிரப் ஐடியாவை யூஸ் பண்ணேன். ஆக்சுவலாக தரையில் 4 நியூஸ் பேப்பரை விரிச்சிட்டு தான் சாக்லேட்டை கொட்டினேன். இல்லாட்டி தர அசிங்கமாக இருக்கும். ரைட் நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிளட்டி ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே போகிற போக்கில் அந்த மணியை தட்டி விட்டு போயிடுங்க. உங்கள் எல்லோரும் இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா.